நதிக்கரை ஓரமா ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. அவர் பேரு கருப்பு முத்து. அடக்கடவுளே, என்ன இது, இவ்வளவு மழை இங்க பெய்கிறது? நான் முருகர் கோயிலுக்கு வேற செல்ல வேண்டும். மழையோ அளவுக்கு அதிகமாக உள்ளது. மழையின் காரணமாக ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. நான் எப்படி இந்த ஆற்றினை கடப்பேன்? என் அப்பன் முருகன் பெருமானுக்கு நான் எப்படி பணிவடைகள் செய்வேன்? நான் என்ன செய்ய போகிறேனோ எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. கருப்பு முத்து இவ்வாறு புலம்பிக் கொண்டு அங்குமிங்கும் சென்றார். ஆனால் ஆற்றில் வெள்ளம் குறையவே இல்லை. என்னால் இந்த குளிரினை தாங்கவே முடியவில்லை. இப்போது நான் இந்த சுருட்டினை பிடிக்க வேண்டும். இல்லை என்றால் என் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும். குளிர் தாங்க முடியாமல் கருப்பு முத்தோ சுருட்டினை பிடித்துக் கொண்டு, ஐயோ, முருகர் கோயிலுக்கு போக முடியவில்லையே என புலம்பிக் கொண்டிருக்க அந்த வழியாக ஒருத்தர் நடந்து வந்தார். அவரோ கருப்பு முத்தை பார்த்து, என்ன கருப்பு முத்து, ஆத்த பார்த்து புலம்பிக்கிட்டே இருக்க? உன்னால ஆத்த கடக்க முடியலையா? உனக்கு பார்த்தா எப்படி தெரியுதுப்பா? ஆத்துல வெள்ளம் தலைதெறிக்க ஓடுது. இதை எப்படி நான் கடப்பேன்? நானே முருகர் கோயிலுக்கு சென்று பணிகளை செய்ய முடியவில்லை என்று கோபத்தில் உள்ளேன். தயவு செய்து இங்கிருந்து சென்று விடு. என்னை மேலும் கோபப்படுத்தாது. அட, கவலையை விடப்பா. நான் ஆற்ற கடக்க நான் உதவி பண்றேன். உனக்கு என்னப்பா? அந்த கரைக்கு போகணும், அவ்வளவுதானே. நான் உனக்கு உதவி செய்யறேன். என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆற்ற கடக்க நீங்க உதவி செய்யறீங்களா? எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க. உங்க உடம்பு ரொம்ப நடுக்கமா இருக்கு. இந்தாங்க, இந்த சுருட்டை ஒரு புடி புடிங்க, நடுக்கமெல்லாம் பறந்து போயிடும். அந்த மனிதரோ ஒரு வாழை மரத்தினை பயன்படுத்தி கருப்பு முத்துவை கரையை கடக்க உதவினார். இருவரும் கரையை கடந்தனர். அப்பாடா, எப்படியோ கரையை கடந்துட்டோம். வேகமாக சென்று என் அப்பன் முருகனுக்கு பணி செய்ய வேண்டும். முதலில் கரையை கடக்க உதவிய அந்த நபருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எங்கே அவர்? இமைப்பொழுதில் காணாமல் சென்று விட்டார். நான் அவரிடம் நன்றி கூட தெரிவிக்கலையே. ஏன் இப்படி செய்தார் இவர்? சொல்லாமலே சென்று விட்டாரே. சரி, பரவாயில்லை என்று கூறிவிட்டு முருகர் கோவிலை நோக்கி சென்றார் கருப்புமுத்து. ஒரு வழியாக கோவிலை அடைந்தவுடன் கோவிலில் உள்ள சிலை அருகே கவனித்தார். அங்கு ஒரு ஆச்சரியம். ஆற்றை கடக்க உதவியவருக்கு அவர் கொடுத்த சுருட்டு அங்கு இருப்பதை கண்டு திகைத்தார். என் அப்பனை முருகா, வந்தது நீதானா? கரையை கடக்க உதவியதும் நீதானா? இந்த முட்டாளுக்கு இது தெரியாமலே போயிற்றே. கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தை எளிதாக கடக்கும் போதே எனக்கு தெரியாமல் போயிற்றே. வந்தது நீதான் என்று கருணை கடலே முருகா, என் அப்பனே. மக்கள் அனைவரிடமும் கருப்புமுத்து நடந்த அனைத்தையும் கூறினார். அன்று முதல் விராலிமலை முருகனுக்கு சுருட்டு வைத்து படைப்பது வழக்கமாய் போயிற்று.